Hello guys, welcome back to my channel. Big Boss Tamil Season 9 உடைய 12th வீக்குக்கான எவிக்ஷன் நாமினேஷன் ஓட்டிங் அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் டோட்டலாக நம்ம முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 10 கண்டஸ்டன்ஸ் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்திருந்தாங்க. அந்த 10 கண்டஸ்டன்ஸில் யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, யார் யார் என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓட்டிங்கோட தேர்ட் டேவான இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா த ஒன் அண்ட் ஒன்லி வினோத் தாங்க. 78,568 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. வினோத்துக்கு ஆரம்பத்தில் இருந்தே எப்போ அவர் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்தாருமே ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. மக்களுடைய ஆதரவு அதிகமாகவே வச்சிருக்காரு. அண்ட் ஓட்டிங்குடைய செகண்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. திவ்யாவுடைய ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 53,798 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அண்ட் திவ்யாவுக்குமே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஓட்டிங் இருக்குது. எப்போவுமே வினோத் வராமல் திவ்யா வந்தாங்கன்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறது திவ்யாவாக தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் டாப் 5க்கு கம்பல்சரி வருவாங்க அப்படின்றது இது மூலமாக தெரியுது. ஓட்டிங்குடைய தேர்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பார்வதி தான் இருக்காங்க. பார்வதியுடைய ஓட்டிங்கில் இந்த வாரம் அந்தளவு பெருசாக ஒரு முன்னேற்றம் தெரியல. இருந்தாலும் 36,578 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. திவ்யாவுக்கும் இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 20,000 ஓட்டுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி 3 நாள் தான் ஆயிருக்குங்க. இனி இருக்கிற 3 நாளில் திவ்யாவை இவங்க கிராஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அண்ட் ஓட்டிங்குடைய ஃபோர்த் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. 26,895 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அரோராவுக்கு இப்போ ஒரு நல்ல முறையில் ஒரு ஓட்டிங் முன்னேற்றம் இருக்குங்க. அரோரா ஆரம்பத்துலேருந்தே ஃபோர்த் பொசிஷனில் தான் மெயின்டைன் ஆகிட்டு வராங்க. ஸோ இந்த வாரமும் அரோரா கண்டிப்பாக சேஃபாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது அவங்களுடைய ஓட்டிங் வச்சு பார்க்குறப்போ. அண்ட் ஓட்டிங்குடைய ஃபிஃப்த் பொசிஷனில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான் இருக்காங்க. 25,875 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அரோராக்கும் இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்தளவு பெருசாக ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் இல்லை. இனி வர மணி நேரங்களில் ஓட்டிங் அதிகமாக சாண்ட்ராக்கு இருந்துச்சுன்னா மேபி அரோராவுடைய பொசிஷனை சாண்ட்ரா பீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நிறையவே இருக்குது. ஸோ 5வது பொசிஷன்லேருந்து 4வது பொசிஷனுக்கு முன்னேறி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 25,875 ஓட்டுகளோட 5வது பொசிஷனில் சாண்ட்ரா இருக்காங்க. அண்ட் ஓட்டிங்குடைய 6வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி திரு தாங்க இருக்காங்க. கனிக்கு பார்த்தீங்கன்னா 22,578 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அண்ட் கனியுடைய ஓட்டுக்கும் சாண்ட்ராவுடைய ஓட்டுக்கும் கிட்டத்தட்ட 3,000 ஓட்டுகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கனிக்கு இந்த வாரம் ஆரம்பத்தில் கொஞ்சம் பின்னாடி அவங்க ஸ்டார்டிங்கில் பின்னாடி இருந்தாலும் இன்றைக்கி இப்போ 6வது பொசிஷன் அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்காங்க தேர்ட் டேவான இன்னைக்கு. ஸோ இனி வர மணி நேரங்களில் ஓட்டிங் முன்னேற்றம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கனியும் முன்னேறி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ கனிக்கு சாண்ட்ராவை பீட் பண்ணிடுறாங்களா இல்லை அரோராவை பீட் பண்ணிவிட்டு 4வது பொசிஷன் வராங்களா அப்படின்றத பார்ப்போம். இப்போதைக்கு 6வது பொசிஷனில் இருக்காங்க. அண்ட் 7வது பொசிஷனில் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. சபரி 20,700 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அண்ட் சபரிக்கும் கனிக்கும் கூட பார்த்தீங்கன்னா கூட அந்தளவு பெருசாக ஒரு ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இப்போதைக்கு 7வது பொசிஷனில் சபரி சேஃபாக இருக்கார். இனி வர மணி நேரங்களில் ஓட்டிங் மாறிச்சுன்னா சபரியுடைய பொசிஷன் கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ஓட்டிங்குடைய 8வது பொசிஷனில் விக்ரம் இருக்கார். விக்ரமுக்கும் கிட்டத்தட்ட அதேமாதிரி தான் 2,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் விக்ரம் 2,000லேருந்து 3,000 ஓட்டுக்குள்ளே டிஃப்ரெண்டில் தான் விக்ரமும் சபரியும் இருக்காங்க. 19,124 ஓட்டுகள் வாங்கி விக்ரம் 3வது நாளான இன்னைக்கு 8வது பொசிஷனில் இருக்கார். அண்ட் 9வது பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அமித் இருக்கார். 16,542 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. அமித்துக்கும் பார்த்தீங்கன்னா போன வாரமே அந்தளவு பெருசாக ஓட்டிங்லாம் எதுவும் இல்லை. ஸோ அவர் ஒரு நல்ல ஜென்டில்மேன் அப்படின்றது மட்டும்தான் இருக்கே தவிர அவருடைய பர்ஃபார்மன்ஸில் அந்தளவு பெருசாக எதுவுமே மக்களுக்கு இதாகலை. ஸோ அதனால் 16,542 ஓட்டுகள் வாங்கி 9வது பொசிஷனில் இருக்கார். ஓட்டிங்குடைய ஃபைனல் பொசிஷனான 10th பொசிஷனில் சுபிக்ஷா இருக்காங்க. 14,879 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. சுபிக்ஷாவுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் அந்தளவு பெருசாக எதுவும் இல்லை. மேபி இந்த வாரம் சுபிக்ஷா வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தான் இருக்குது. ஸோ இனி வர்ற நாட்களில் ஏதாவது மேஜிக் நடந்து சுபிக்ஷாவுடைய பர்ஃபார்மன்ஸில் நல்லா ஏதாவது முன்னேற்றம் இருந்து அவங்க முன்னேறி வராங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இப்போதைக்கு 10வது பொசிஷனில் இருக்காங்க. ஓகே, பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.